நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து தட்டி சாச்சனா அவர்கள் தூக்கியிருக்காங்க. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் விளையாண்டு சாச்சனா ஜெயிச்சிட்டாங்க. அடடே என்னடா சொல்கிறீங்க? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போகமாட்டாங்க, அவங்க அப்பா கையால் காப்பாற்றப்படுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க அப்படின்னா 2 வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. போகிற போக்க பார்த்தா அவங்க ஃபைனல் போயிடுவாங்க போல இருக்குது சாச்சனா. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவங்க போடுற ஆட்டம் தாங்கவே முடியல. யாரையுமே அந்த பொண்ணு மதிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு அவங்க அப்பா வந்து வாரம் வராரு டாடி டாடின்னு சொல்லிட்டு. பொண்ணை கண்டிக்கணும்னு பார்த்தா கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சொம்படிச்சு விட்டு ஓடி போயிடுறாரு. இந்த வாரம் காப்பாற்றிடுவாங்க அப்பா கையால். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி அடுத்த வாரமும் தங்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் நாமினேட்டே பண்ண முடியும். அப்போ போகிற போக்க பார்த்தா 2 வாரம் இப்போயே இருக்காங்க. 75வது நாள் அவங்க அப்பா அவங்க அக்கா ட்வின்ஸ் இருக்காங்கல்ல எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க போல இருக்குது. போகிற போக்க பார்த்தா ஃபைனலில் தான் அவங்கள நம்ம சந்திக்க முடியும் போல இருக்குது. ஏன் டைட்டில் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள ஏன் மக்கள் இவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு சுத்தமாக மதிப்பே அந்த அம்மா கொடுக்குறதே இல்லை. நீ போ வா அப்படின்னு சொல்லிட்டு. தீபக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். நம்ம சின்ன வயசாக இருக்கப்பே பார்த்திங்கன்னா அந்த தலைமை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் இந்த அம்மா ஹோஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து மதிக்கிறதே கிடையாது. அதுதான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மக்களே இந்த வாரம் மட்டும் பார்த்து பண்ணி விடுங்க, அது வெளியில் போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சிவகுமாரை தான் வெளியில் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.